மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு. நல்ல சத்தமா சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தனா மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. சேனைகளின் கர்த்தனா மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்தும் எந்த நேச, என்றென்றும் நடத்தும் எந்த நேச, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு. கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே, கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் ஆத்மநேசரே. சத்தமா அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் அவர் இயேசு. கர்த்தர் விரும்புகிறார் அவர் இயேசு, அவரே. கடைசியா சொல்லுங்க, அழகானவரே, அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு, அவர் இயேசு. இன்னொரு முறை, அவர் இயேசு, அவர் இயேசு. ஒரு சத்தம், ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலையும் கோட்டையும் எனக்கு துணையும் ஆனவர். இந்த 3வது மாதத்தில் தேவன் நம்முடைய சபைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், தடைகளை நான் உடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தை நீங்க சுதந்திரிக்க முடியும்? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சகல தடைகளையும் தேவன் உடைக்க வல்லவராக இருக்கிறார்.
ஆகையினாலே சில வார்த்தைகள் மூலியமாய் தேவன் அதை உறுதிப்படுத்துவாராக. வேதத்தை திறந்து மீகாவின் புஸ்தகம், மீகாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து, வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். அல்லேலூயா. இந்த 3வது மாதம் கர்த்தர் என் முன்னிலையில் நடந்து போவார். தடைகளை தேவன் தகற்றி எறிகிறவர் நம் சேனைகளின் கர்த்தராயிருக்கிறார். இன்று நீங்கள் விசுவாசியுங்கள். பிசாசினாலும் மனிதர்களினாலும் காணப்படுகிற எல்லா தடைகளையும் என் இயேசு நிர்மூலமாக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? ஏன்னா அவர் தடைகளை உடைப்பார். தடைகளை கண்டு அஞ்சாதீங்க. அவர் உனக்கு முன்னே கடந்து போகிற ஒரு உண்மையுள்ள தேவனாக கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். தடைகள் எவ்விதமான தடைகளாக இருந்தாலும் தேவன் அதை தகற்று போட வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் தடைகளை உடைக்கிறவர். அல்லேலூயா. தானியேல் ஜெபிக்கிறான், என் தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவார் என்று தானியேல் சொல்லுவதை நாம் கேட்கிறோம். யோபு பக்தன் சொல்லுகிறார், தேவன் சகலத்தையும் எனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல இந்த 3வது மாதத்திலே நீங்கள் விசுவாசியுங்கள். என் தேவன் தடைகளை உடைக்கிறவராய் எனக்கு முன்னே கடந்து போய் தேவன் சகலத்தையும் செவ்வைப்படுத்த என் இயேசு வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலதான் ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? தேவன் செய்வதை தடுப்பவன் யார்? தேவன் தடைகளை உடைக்கும் பொழுது, தேவன் தடைகளை நிர்மூலமாக்கும் பொழுது, தேவன் ஒரு மனிதனை உயர்த்தும் பொழுது, தேவன் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும் பொழுது தடுப்பவன் யார்? ஏனென்று கேட்டால் அவருக்கு நிகராக நின்று போர் கொடுக்கிற எந்த மனிதனும் இதுவரைக்கும் உலகத்திலே காணப்படவே இல்லை. இன்னைக்கு மனிதனுக்கு மனிதனே உயர்த்தக்கூடி, அவனை உயர்த்தி கீழே தள்ளக்கூடிய எந்த காலத்துல வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்த நினைத்துட்டாருன்னா யாரால் என்ன செய்ய முடியாது? தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அவருடைய வல்லமை பெரியதாக இருக்கிறது. கர்த்தர் செய்ய நினைத்து விட்டார் என்றால் மரித்த சரீரத்திலே தேவ வல்லமை உயிராய் இறங்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்திட்டார் என்றால் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயே வந்து தேவ கரம் அவனை ரட்சித்து தூக்குகிறதாக இருக்கிறது. தேவன் செய்ததை தடுப்பவன் யார்? அவர் செய்ய நினைத்தது ஒரு காலும். அல்லேலூயா. இன்று நீங்க விசுவாசிங்க, என் வாழ்வில கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியமே நடக்கும் என்று நம்புங்க. இயேசு செய்வார். என் வீட்டுக்கு ரட்சிப்பை கர்த்தர் தருவார். என் வீட்டில் ஒரு மனமாற்றத்தை தேவன் தருவார். ஒரு நன்மையை தேவன் தருவார்.
ஒரு அபிஷேகத்தை தேவன் தருவார். என் பாத்திரத்தை நிரப்ப அவரால முடியும். நான் விசுவாசிக்கிறேன். உலகம் ஏற்றுக்கொண்டாலும், உறவு ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும், சொந்த பந்தங்கள் உதாசீனப்படுத்தினாலும், என் தேவன் ஒரு மனிதனை உயர்த்த நினைத்தால் நிச்சயமாய் கர்த்தர் தடைகளை உடைத்து அவனை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகையால்தான் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் எல்லாத்துக்கும் தெரிந்த வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. போதும். அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாக நான் நுழைந்து விட்டேனோ, அந்த நாள் முதற்கு எனக்கு முன்பாக என் ராஜாதி ராஜா கடந்து செல்லுகிறார். ஆகையினால மோசே சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, யோசுவா சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதுவரைக்கும் நான் உயிரோடு இருக்கும் நாளல்ல. இன்னைக்கு இந்த கால வேளையில எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், நான் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் அல்ல, கர்த்தருடைய வருகை பரியந்தமும் என் சந்ததி சந்ததியாக கர்த்தர் இருப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள்? அல்லேலூயா. என் சந்ததி இந்த பூமியிலே இருக்கும் மட்டும் கர்த்தர் என் சந்ததியோடு என்ன செய்வாரா? கர்த்தர் இருப்பார். ஏன்னா அவர் தடைகளை உடைக்கிறவர். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? அதனாலதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசால் உண்டானவனாய் இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஏன் வெளிப்பட்டாரு? ஏன்னா பிசாசானவன் பாவம் செய்கிறான். இன்று நேற்று அல்ல, ஆதி முதலே. அந்த பிசாசில் இருந்து நான் இந்த வலையிலே சிக்கிக்கொள்ளாதபடி என் தேவன் மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டு தடைகளை உடைத்து கொண்டிருக்கிறார். நீங்க நம்புங்க, பிசாசு ஜெயிப்பது அல்ல. அல்லேலூயா. பிசாசின் தந்திரம் ஜெயிப்பது அல்ல. ஏன்னா அந்த பிசாசை நிர்மூலமாக்குவதற்காக தான் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தோன்றினார். அல்லேலூயா. அவர் தோன்றினது மாத்திரமல்ல, அவர் நன்மை செய்து தன்னையே தன் மக்களுக்காக தந்து இப்போ பரிசுத்த ஆவியினாலே நம்மளை தேற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்பிக்கையோடு சொல்ல வைங்க. இன்னைக்கு என்னை தேற்றுவதற்கு மிக முக்கிய காரணம் தடைகளை உடைக்கிறவர். நீங்க நம்புங்க, தடைகளை கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. 3 விதமான தடைகள் உடைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் இருக்கும் பொழுது தேவன் 3 விதமான தடைகளை அவர்களை நீக்கி அவர்களை ஆசீர்வதித்த தேவன் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். நிச்சயமா இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்விலே செயல்படும் என்றால் நிச்சயமாய் பிசாசின் தடைகளை என்னால் எளிதாக உடைத்து தேவ நாமத்தை நம்மளால் என்ன செய்ய முடியுமா? மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. இங்க வேதத்திலே எகிப்திலே அடிமைகளாக கொத்தடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க மோசே என்ற ஒரு பக்தன் கடந்து போகும் பொழுது அங்கு பார்வோன் அவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன், இவர்கள் இங்கதான் இருக்க வேண்டும், இவர்கள் என்னுடைய அடிமைகள்,
என்று சொல்லி தைரியமாக அவன் சத்தத்தை உயர்த்தி அவன் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். மோசே எவ்வளவோ சொல்லுகிறார், இவர்களை விடுவிப்பதற்காக என் தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார். இவர்கள் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். இவருடைய வாழ்வு அடிமையாய் இருந்தது போதும், இவர்கள் கஷ்டப்பட்ட காலங்கள் போதும், இவர்களை என்ன செய், விடுதலையாக்கு என்று சொல்லும் பொழுது அவன் முடியவே முடியாது, இவர்களை நான் விடுவிக்கவே முடியாது என்று சொல்லி சிறை பிடித்து வைத்துக் கொண்டான். அப்பொழுது மோசே தேவனிடத்திலே சொல்லும் பொழுது அங்கு ஒரு சில அற்புதங்களை அடையாளங்களை மோசே மூலியமாய் செய்த போதும் அவன் மனம் என்ன செய்யல, இறங்கவே இல்லை. அவன் மனம் கொஞ்சம் கூட இறங்கல. நீ எதை செய்தாலும் சரி, இந்த ஜனத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன். அப்பொழுதுதான் மோசே தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மோசேயை பார்த்து சொல்லுகிறார், ஒரு பலியை ஏற்படுத்தி அந்த இரத்தத்தை இஸ்ரவேலுடைய வீடுகளிலே நிலக்கால்களிலே நீ அதை பூசுவாய் என்றால், சங்கார தூதன் வரும்பொழுது அந்த இரத்தத்தை கண்டு அந்த இரத்தம் இருக்கிற வீட்டிலே அவனால கிரியை செய்ய முடியாமல் அவன் கடந்து போவான். ஆனால் அந்த இரத்தம் எந்த வீட்டில் இல்லையோ அந்த வீட்டில் இருக்கிற சிறுவர் முதற்கொண்டு, அந்த வீட்டில் இருக்கிறதான மிருக ஜீவன் முதற்கொண்டு என்ன செய்யுமா, செத்து போகும் என்று சொன்னார். உடனே ஒரு பலிகளை ஏற்படுத்தி இரத்தத்தை எடுத்து இஸ்ரவேலுடைய வீடுகளிலே பூச ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. முதல் சொல்லுகிறேன், தடைகளை உடைப்பதற்கு தேவன் கொடுத்த முதல் கிரியை என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவின், எத்தனை பேர் சொல்ல முடியும், இரத்தத்தினால உங்களை எண்ணி விளைக்கரை கொடுத்து வாங்கி இருக்கிறா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபம். அல்லேலூயா. என் மேல தேவ ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார்வோனை போல கடினம் இருதயம் உள்ளவன் உன்னை விடுவிக்காமல் உன்னை சிறைப்படுத்திக் கொண்டு உன்னை அடிமையாய் மாற்றிக்கொண்டு சில பழக்கங்களினாலும் சில உறவுகளினாலும் சில தேவையில்லாத காரியங்களிலே உன்னை விட முடியாது என்று குக்கரித்து கொண்டிருக்கிற பார்வோனை போல பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு இன்று தேவ இரத்தத்தை இன்னைக்கு தெளிக்கிறார். இந்த 3வது மாதம் கர்த்தருடைய இரத்தத்தை இன்னைக்கு உனக்கு தெளித்து தடைகளை கர்த்தர் என்ன செய்ய போறாரா, உடைக்க போகிறார். ஆகினால்தான் வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12வது அதிகாரம், வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனங்களினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பார்வோனை நாங்கள் ஜெயிக்க கர்த்தர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கை உள்ளவர்கள், கர்த்தருடைய இரத்தம் தடைகளை உடைக்கும். நம்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம், கர்த்தருடைய இரத்தம் தடைகளை உடைக்கும். இந்த 3வது மாதத்துல உங்க குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு அல்லேலூயா கர்த்தர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். இந்த இரத்தம் இல்லாத இடத்திலே எல்லாம் செத்து போனார்கள். ஏன் கர்த்தர் இதை அனுபவித்தார் என்றால், இந்த ராஜா அவன் செய்த அக்குறங்கள், அவன் செய்த தீமைகள், தன் ஜனத்தை விடக்கூடாது என்ற ஒரு அகங்காரத்தோடு இருந்த மனிதன், யார் வந்தாலும் யார் என்னை எதிர்த்தாலும்
என்னை ஒன்று செய்ய முடியாது என்று நான் என்ற அதிகாரத்திலே வாழ்ந்தவன். அல்லேலூயா. பார்வோன் கர்த்தர் அவனை நடுநடுங்க கத்த கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தரார். எப்படி தரார்னு கேட்டா, 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க 19வது வசனத்தை வாசிங்களேன். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. நான் எந்த இரத்தத்தினால தெரியுமா? குற்றமில்லாத மாசற்ற, அல்லேலூயா, என் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? மீட்டிருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? நான் மீட்டெடுக்கப்பட்ட ஜனம்னு நீங்க நம்புறீங்களா? அல்லேலூயா. நீங்க எல்லாரும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். எகிப்தின் சாபத்திலிருந்து நீங்க மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். எகிப்தின் அடிமையிலிருந்து நீங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க நம்புங்க. குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தத்தை கொண்டு கர்த்தர் நம்மளை கழுவி கொண்டிருக்கிறார். தடைகளை உடைக்க இன்று தேவன் முதல் கிரியை ரத்தத்தை உங்க மேலே மீட்டெடுக்க தெளித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கும். கர்த்தருடைய ரத்தம் அற்புதம் செய்யும். கர்த்தருடைய ரத்தம் உங்களை விடுதலையாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த நாளிலே, இந்த 3வது மாதத்திலே கர்த்தருடைய ரத்தம் தடைகளை உடைக்கும்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாபம். 2வது, கர்த்தருடைய வார்த்தை தடைகளை என்ன செய்யுமா? உடைக்கும். முதல்ல ரத்தம் தடைகளை உடைக்கும். 2வது, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுமா? தடைகளை உடைக்கும். இவர்கள் எகிப்திலிருந்து தடையை நீக்கி அவர்கள் கடந்து வந்த பொழுது அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சமுத்திரம் காணப்படுகிறது. 2 பக்கமும் போவதற்கு வழி இல்லை. பெரும் பெரும் பர்வதங்கள் இவளுக்கு முன்பாக ஒரு பெரிய சமுத்திரம். பின்னிட்டு திரும்பி பார்க்கிறார்கள். மீண்டுமாய் பார்வோனின் சேனை துரத்தி வந்து கொண்டிருக்கிறதை கண்டுகிறார்கள். இப்பொழுது மோசே தேவனுக்கு நேராக அவன் கேட்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? தேவ சமூகத்திலே அவன் கேட்கும் பொழுது உன் கையில் இருக்கிற கோலை என்ன செய்? ஓங்கி நீட்டு. இன்னைக்கு கோளாகிய தேவன் வசனத்தை கர்த்தர் உங்க கையில் என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் எதன் அடையாளமாக இருக்கிறது என்றால் ஒரு கோளின் அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை நீ சொல்லி செபிக்கும் பொழுது தடைகளை உடைத்து தேவன் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். நடத்துவான்னு சொல்றவங்க மாத்திரம். இந்த வாக்கு தத்தங்கள் செவிற்றிலே எழுதி வைப்பதற்காக அல்ல. இந்த வாக்கு தத்தங்கள் மனப்பாடம் செய்வதற்காக அல்ல. இதிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுக்கும் ஜீவன் உண்டு என்பதை மறந்து விடாதே. இந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் கிரியை செய்யும் என்பதை மறந்து விடாதே. இந்த வார்த்தை தடைகளை உடைக்கும்.
ஹல்லேலூயா. தேவன் உங்க கையில தடைகளை உடைக்கக்கூடிய கோளாகிய வேத புஸ்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு பக்தன் சொல்லுகிறார், இந்த வேதத்திலே 5000 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இல்ல, அதுக்கு மேலே இருக்கிறது. இது எல்லா வாக்குத்தத்தமும் தடைகளை என்ன செய்யுமா? உடைக்கும் சொல்றாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இது எல்லாமே தடைகளை என்ன செய்யும்? உடைக்கும். அப்பேற்பட்ட வாக்கு தத்தத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தடைகளை என்ன செய்யும்? உடைக்கும். இந்த வார்த்தை நீங்க பயன்படுத்துங்க. எப்பப்பெல்லாம் வழி இல்லையோ, எப்பப்பெல்லாம் உன்னை மேற்கொள்ள கூடாதபடி, நீ வளரக்கூடாதபடி, நீ அக்கறைக்கு செல்லக்கூடாதபடி, உன் வேளையிலே ஒரு உயர்வை கொடுக்க கூடாதபடி பிசாசானவர் செங்கடலை போல உன் கண்களுக்கு முன்பாக தடைகளை காண்பித்து உன்னை சோர்வடைய செய்யும் பொழுதெல்லாம் நீ சொல்ல வேண்டியது, தேவ வாக்கு தத்தத்தை உச்சரிக்கும் பொழுதே தடைகளை கர்த்தர் உடைத்து உன் வேளைகளை மேலே ஏறி செல்ல வல்லவராக இருக்கிறார். அவே கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஊழியங்களிலே கர்த்தர் செய்வார். உங்க குடும்பத்திலே கர்த்தர் செய்வார். யார் நமக்கு ஆதரவா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, யார் நம்மை கை கோர்த்தாலும் கோர்க்காவிட்டாலும், யார் நமக்கு உதவி செய்தாலும் உதவி செய்யாமல் போனாலும், கர்த்தருடைய வசனம் உன்னை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் உன்னை தொடர்ந்து நடக்க செய்கிறதாக இருக்கிறது. அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்தார்கள். இந்த 3வது மாதம் நீங்க சொல்லுங்க, பிரச்சனை இல்லாம, வியாதி இல்லாம, போராட்டம் இல்லாம, சண்டை இல்லாம, வெட்டாந்தரையிலே கர்த்தருடைய சமாதானத்தோடு நடக்க செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? சொல்லுங்க, என் வாழ்விலே காணப்படுகிற சாபத்தை, என் வீட்டில் காணப்படுகிற சாபத்தை, என் முன்னோர்கள் வைத்து போன சாபத்தை இன்னைக்கு வசனம் என்னவா மாத்த போகுதுன்னு கேட்டா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியும்? ஆமென். வசனம் கிரியை செய்யும், வசனம் அற்புதம் செய்யும், வசனம் சாபத்தை ஆசீர்வாதமாய். இன்னைக்கு அருமையான தேவச்சனமே, உன் வாழ்விலே காணப்பட்ட சாபம், உன் பிள்ளைகள் மேலே விழுந்த சாபம், உன் குடும்பத்திலே விழுந்த சாபம், வசனத்தினாலே கர்த்தரதை ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி உன முன்னேற செல்லுகிறார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை மாறாது. எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? அந்த வார்த்தை எங்கேயோ இருக்கலங்க, உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க கரங்களில் இருக்கிறது, ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிறது. அந்த வசனத்தை விசுவாசிப்பா என்றால் அந்த வசனம் கிரியை செய்யும். கோலை நீட்ட சொன்னார், கர்த்தர் கிரியை செய்தார். வசனத்தை நீங்க அறிக்கை பண்ணுங்க, வசனத்தை நீங்க நம்புங்க. அந்த வசனம் ஆசீர்வாதமாய் உன் வாழ்க்கையில விளங்க கர்த்தர் கிருபை செய்வார். எல்லா சாபமும் ஆசீர்வாதமாய் மாறும். அதனாலதான் கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம், கலாத்தியர் 3வது அதிகாரம்
13வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். என்னை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். அவரே சாபமாய் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரம் நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு பல குடும்பங்களிலே புரிந்து கொள்ள முடியல. பல மனுஷனுடைய இருதயம் நிம்மதியா இல்லை. பலருடைய இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. பலருடைய இருதயம் சமாதானமற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்? சாபங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த சாபம் என் வாழ்விலே நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சாபம் என்னை தூங்க விடல. இந்த சாபம் என்ன சாப்பிட விட மாட்டேங்குது. இந்த சாபம் என்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்குது. வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தரை விசுவாசி, உடைய வார்த்தையை நம்பு. ஏனென்றால் உனக்காக அவர் சாபமாய் தன் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். இனி நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லாதே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இன்பமானாலும் துன்பமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நான் கர்த்தரையே ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி என் நாவிலே இருக்கும். அவர் ஒரு நாள் என்னை தத்தளிக்க விட மாட்டார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் எதுக்கு பயப்படன்னு கேட்டா, நான் பொல்லாப்புக்கு பயப்படே. காரணம், தடைகளை வார்த்தையை கொண்டு நீக்கி எனக்கு முன்னே கடந்து போய் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அன்போடு உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். மனம் சோர்ந்து போகும் போதெல்லாம் வாக்கு தத்தத்தை நீங்க நம்புங்க. வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க. இது உனக்காக எழுதப்பட்ட வாக்கு தத்தம். இது உனக்காக எழுதப்பட்ட வசனம். இது உன் ஜீவியத்தை உயர்த்தக்கூடிய வசனம், உன்னை ஆற்றக்கூடிய வசனம். மனிதனாலே எழுதப்பட்டது அல்லங்க, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்ட வசனம். இன்னைக்கு கேட்கிற உங்களுக்கும் பிரசங்கிக்கிற எனக்கும் பல இடங்களிலே இந்த வசனம் நம்மளை உயிர்ப்பித்து இருக்கிறது. இன்னும் உயிர்ப்பிக்கும், இன்னும் தடைகளை உடைக்கும் என்று விசுவாசிக்கிறவர்களே சொல்லலாமா? மூன்றாவதாக நான் சொல்லுகிறேன், எது தடைகளை உடைக்கும்? வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. என்ன செய்? நினைத்திரு. அல்லேலூயா. அமலேக்கு இவன் எப்படிப்பட்டவன் என்றால், முன்பாக வந்து சண்டை போடுகிறவன் அல்ல, பின்னிட்டு வருகிறவன். எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்பெல்லாம் இந்த பிசாசு கிரியை செய்யும். அவன் மாம்ச இச்சை உடையவன், அவன் உலக இச்சையை உடையவன். அமலேக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாதவன், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறவன். இவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால், நீ சோறும் பொழுதுதான் உன் மனசை கெடுக்க வருவான். ஒரு இழப்பின் போதுதான் உன்னை கெடுக்க வருவான். அவனிடத்துல நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படின்னா நீ என்ன செய்யணும்னு கேட்டா, பரிசுத்தமாயிரு. அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். அமலேக்கு இன்னைக்கு அந்த ஆவி இருக்கு. ஏதாவது ஒரு பலவீனம், இல்லை ஏதாவது ஒரு
பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அமிலேக்கின் ஆவி இன்னைக்கு நிறைய செயல்பட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு பலவீனம் இல்லை கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கல அப்படின்னா, அப்பதான் அமிலேக்கின் ஆவி எப்படி தெரியுமா வரும்? நீ எங்க போற? சபைக்கு போறல, அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை, அதனாலதான் என்ன செஞ்சிருச்சு இந்த இழப்பு. அமிலேக்கின் ஆவி. கடந்த நாட்களில் ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு தவறிவிட்டது. தவறிவிட்ட அந்த குடும்பம் கதறி கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு அம்மா வருது. அப்பயே சொன்னேன்ல, சபைக்கு வா சபைக்கு வா, நீ வராதனாலதான் என்ன செஞ்சிருச்சு, குழந்தை செத்து போச்சு. இதான் அமிலேக்கின். அவன் என்ன செய்வான் கேட்டா, எப்ப பலவீனம் வருதோ அப்பதான் என்ன செய்வான், அல்லேலூயா, உன் சமாதானத்தை கெடுக்க வருவான். சபைக்கு போறேல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனேல, ராபோஜனத்துக்கு போனேல, அதனாலதான் உனக்கு காய்ச்ச, அதனாலதான் உனக்கு பலவீனம், அதனாலதான் உனக்கு போராட்டம். அல்லேலூயா. இந்த ஆவியின் பேர் என்ன? அமிலேக்கு. வேத புஸ்தகம் சொல்லப்படுகிறது, தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறவன் தான் அமிலேக்கினுடைய ஆவி. ஆமென். இன்னைக்கு ஒரு சிலர் அதையும் என்ன செஞ்சிருவோம், நம்ம ஒருவேளை அதனாலதான் இருக்குமோ, ஆமென், ஒருவேளை அதனாலதான் இப்படி நடந்திருக்குமோ, எச்சரிக்கையா இரு. அல்லேலூயா. அமிலேக்கின் ஆவிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். அல்லேலூயா. உன்னை கர்த்தருடைய வசனத்திலே பலப்படுத்திக்கொள். கர்த்தருடைய இரத்தத்திலே உன்னை சுத்திகரித்துக்கொள். இப்படிப்பட்ட ஆவிகளுடைய வாழ்விலே வராதபடி தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்துக்கொள். இது கடைசி காலமா இருக்கிறது. உன்னை கானானிலே சுதந்திரிக்க கூடாதபடி, வாக்கு தத்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்ற கூடாதபடி பல கிரியைகள், ஆமே, வசனத்தை கொண்டே வருவான். ஜீசஸ் இயேசுவை போலவே வருவான். ஆட்டுத்தோலை உடுத்திக் கொண்டு ஓனாவை போல என்ன செய்வான், வருவான். எச்சரிக்கையாயிரு. வேதம் சொல்லுகிறது, எகிப்திலே புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கன் தேவனுக்கு பயப்படாமல், யாருக்கு எதிரே? எல்லாம் சொல்லு, எனக்கு எதிரே வருகிற அமலேக்கின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறேன். அல்லேலூயா. குறை சொல்லி வருகிற எல்லாமே அமலேக்கின் ஆவிதான். ஆமென். நான் கர்த்தருடைய வீட்டில் எப்படி இருப்பேன்? இதான் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வசனம். அது எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, எந்த சபைக்கு போற ஆட்களாக இருந்தாலும்